உயிர்களை யாத்தின் அங்கங்களையும் பாகங்களையும் ஆவரணங்களையும் உலகத்தில் உள்ள 24 லட்ச யூனி பேதங்களையும் காத்து ரசித்து படைத்து எல்லா ஐந்துகளையும் செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல நம் தாயாகி தந்தையுமாய் நம் அனைவரையும் ஆய்வு வைக்கின்ற அருட்பெருஞ்சுடைய ஆணவர் திருவடியை வணங்கி இந்த அற்புதமான ஒரு சன்மார்க்க 4ஆம் ஆண்டு விழாவை கோகுலம் என்ற ஒரு அற்புதமான ஒரு கிராமம் இதை சிறப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய தலைவர் அவர்களே மற்றும் பொருளாளர் அவர்களே செயலாளர்கள் அவர்களே மற்றும் சங்கத்துக்கு அடிப்படையாக இந்த பூமியை சுனார் சங்கம் அமைய இருக்கின்ற பூமியை வழங்கிய நம்முடைய ராஜாஜி அவர்களையும் நன்றி பாராட்டி வணங்கி பாராட்டி இந்த அற்புதமான விழாவுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எல்லா உறுப்பினர்களும் அவர்களுக்கும் நன்றி சொல்லி நன்றி பாராட்டி நாம் சங்கத்துக்கு இந்த இடத்துக்கு வராமல் இருந்தாலும் ஊர்களில் கிராமங்களில் வீடுகளில் வயல்களில் இந்த ஒரு உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி இந்த வேலையில் வீட்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரியவர் ஒரு தாய தந்தை போன்று நம்முடைய ஒவ்வொரு நடந்திருக்கின்ற நம்முடைய தயத்தில் சண்முகையா அவர்களை நன்றி பாராட்டி என்னுடன் வந்திருக்கின்ற நம்முடைய இந்திரஜித் ஐயா அவர்களையும் நன்றி பாராட்டி ஐயா சந்திரமோகன் அவர்கள் ஐயாவுக்கும் மற்ற மேடையில் வீட்டிருக்கின்ற அத்துணை நல்ல பெரியவர்களுக்கும் இந்த சிறியனுடைய தயவான வணக்கங்கள். இந்த சிறியன் மிகச்சிறிய ஒரு வயது, அதனால பேசும்போது ஏதாவது உங்களோட மனதிலையும் உங்கள் உள்ளத்திலையும் ஏதாவது காயப்படுத்துமா பேச்சுகள் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி அடையை பொறுத்த வேண்டும் என்று முதல்ல நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். அடையை கள்ளக்குறிச்சி என்று வருகை கொண்டிருக்கிறேன். அடையை ஒரு பெருசாக ஒரு சன்மார்க்கம் தெரியாது, ஒரு 20-25 ஆண்டுகளாக சன்மார்க்கத்தை பயிர் கொண்டிருக்கிறோம். அடையையும் ஒரு பொருட்டாக எண்ணி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கி கொடுத்திருக்கிற திருப்பரங்குன்றம் பாலமுருகன் ஐயாவிடத்தில் நன்றி பாராட்ட நம்பப்படுகிறது. அடியனுடைய தலைப்பு சன்மார்க்க வாழ்வை சுக வாழ்வு. சன்மார்க்க வாழ்வு சுக வாழ்வு அப்படின்னாக்க இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வுக்கு என்ன பெயர்? இது சுக வாழ்க்கை இல்லையா? சுகமா இருக்குது இல்லைங்களா? சாப்பிடும் சுகமா இருக்குது, தூங்குறோம் சுகமா இருக்குது, மற்ற மற்ற வேலைகள்லாம் செய்கிறோம், பிள்ளைகள் எடுத்துக்கிறோம், கல்யாணம் பண்றோம், இன்னும் மற்ற புகழ்ச்சிகளோம், ஒப்படுத்தப்படுகிறோம். நம்ம சந்தோஷமா இல்லையா? மகிழ்ச்சியா இல்லையா? சுகமா இல்லையா? சிந்திக்க இல்லையா? அப்படின்னாக்க சன்மார்க்கம் தான் சுகமான வாழ்க்கை தருமா? சன்மார்க்க வாழ்க்கை சுகமான வாழ்க்கை தரும் அப்படின்னாக்க நாம இதுக்கு முன்னே வழங்கி கொண்டிருக்கின்ற சமய தெய்வங்கள், குல தெய்வங்கள், ஊர் கிராம தெய்வங்கள், மற்ற 6 இடங்கள் சொல்லுவாங்க. வேதாந்தம், போதாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாளாந்தம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீக
இந்த ஸ்பீச்சில் சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வந்து சொற்பொழிவு முடிந்த உடனே நீங்க தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு மாற்று கருத்துகள் இருந்தால் கூட நீங்க தாராளமாக கேட்கலாம். யாரும் ஒரு பணியும் இல்லை, யாரும் ஒரு கூச்சமும் அவசியம் இல்லை. நான் சொல்வதை எல்லாரும் ஏற்று கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமே இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதான் உண்மை. எல்லாமே திருவருட்பாவில் சொல்லப்பட்டிருக்கின்ற வள்ளல் பெருமானுடைய வாக்கு. அதுல அடியே சிற்றெழுதுக்கு என்ன தெரிந்ததோ, என்ன புரிந்ததோ, என்ன விளங்கியதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். நான் பேசுகின்றதுனால நான் ஒரு பெரிய கடவுளையோ ஒரு பெரிய கடவுள் வாழ்க்கையிலையோ பெரிய சாமியாரா இல்லை. உங்களை போன்ற நான் ஒரு சாதாரண சம்சாரி தான். எனக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க. வல்லார் மாவட்டத்திலேயே ஒரு சாமியார் மாற்றணும், வல்லார் கும்பிட்டா சாமியாரா போயிடுவாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க கருத வேண்டாம். வல்லார் வந்து ஒரு குடும்ப தெய்வம். உலகத்துல ஒரு உயர்ந்த கடவுள் நிலையை பற்றி சொன்னாலும் அந்த உயர்ந்த கடவுள் நிலையை அடைவதற்கு நீங்க திருமணம் செய்து கொள்ளலாம், பிள்ளைக்குட்டிகள்லாம் பெற்றுக் கொள்ளலாம், நீங்க தொழில் செய்யலாம், இப்படி நடைமுறை வாழ்க்கையெல்லாம் செய்து கொண்டிருந்த போதிலும் உங்களுக்கு கடவுள் அறிவு உண்டு அப்படின்ற சொன்ன முதல் மாற்றம் நம்முடைய வளர்ப்பு வாழ்க்கை சந்தோஷத்தை சொன்ன மாற்றம் தான். அதனால இது சம்சாரிகளுக்கான மாற்றம். தொழிலா சாமியாரா இருந்தாலும் அவருக்கும் இந்த மாற்றம் இடம் கிடைக்கிறது, சம்சாரிகளாக இருந்தாலும் அவருக்கும் இந்த மாற்றம் இடம் வைக்கிறது. அதனால சன்மார்க்கம் வளராக அப்படின்னாக்க நம்ம ஒரு சாமியார் மாற்றம் அது 60 வயசுக்கு பிறகுதான் பார்க்கணும், 60 வயசுக்கு பிறகுதான் அடையணும் அப்படின்னு இருக்க வேணாம். அதனால ஃபீல் ஃப்ரீயா இருங்க, ஃப்ரீயா தெரிஞ்சுக்கீங்க. நீங்க கடைப்பிடிக்கிறீங்க பிடிக்காமன்றது நான் படிச்சுக்கோம். ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றோம். புதுசா ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மொபைலே இல்லாத வளர்ந்தது, அதுக்கு முன்னாடி புத்தகத்தை படிச்சோம், அதுக்கு முன்னாடி ஓலச்சுவடியில படிச்சோம். காலத்தில் மாற 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 நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை புதுப்பித்து கொண்டு வருகிறோம், அப்டேட் செய்து கொண்டு வருகிறோம். அதே மாதிரிதான் நாம சாமியார்களுக்கு தான் ஆரம்பிக்கிறோம், வயசானவங்களுக்கு தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஓல்டு வெர்ஷன். புது வெர்ஷன் எப்படி தெரியுங்களா? சின்ன வயதிலிருந்தே இந்த உண்மையை ஒவ்வொரு மனிதனாக பெற்றுக் கொண்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு புதிய தகவல்களை நாம் வந்து கண்டிப்பா அப்டேட் செய்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த மனித பிறவி வந்து கிடைப்பது ஒரு சாதாரண நினைச்சிடாது. மனித பிறவி வந்து கிடைப்பது மிகப்பெரிய ஒரு ஆஃபர். நமக்கு கீழே வந்து 5 விலங்குகள், 4 அறிவியல் பறவைகள், அதுக்கடுத்து 3 அறிவிகள், அதுக்கடுத்து 2 அறிவிகள், 1 அறிவிகள். நீங்க ஒரு நிமிடம் உட்கார்ந்து நம்ம சுற்றி இருக்கின்ற 5 அறிவிகளை, 4 அறிவிகளை, 3 அறிவிகளை, ஜீவராசிகள், உயிரினங்களை சிந்தனை பண்ணி செய்தோ பார்த்தோம் அப்படின்னாக்க ஆஹா
ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்வை அடைய தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தானமும் தவமும் தான் சேர்த்தால் வானவர் உலகம் வழி திறந்துடும். இப்ப நமக்கு வானவர் உலகம் வழி திறக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வானவர் உலகம் வழி திறக்கல, மண் உலகம் வழி திறந்து சுடுகாட்டுக்கு. வானவர் உலகம் வழி திறந்தா சுடுகாட்டுக்கு வேலை கிடையாது. வானவர் உலகம் வழி திறக்கலன்னாக்க நம்ம அப்பா தாய் தந்தைகள் எப்படி மண்ணை நோக்கி சென்று கொண்டிருந்தார்களோ நாமும் அதே வாழ்க்கையை தான் சென்று கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுவோம். அப்படின்னாக்க விண்ணுலக ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. மனிதனுக்கு விண்ணுலக வாழ்க்கையை அடைய தகுதி படைத்தவர் அப்படின்னு ஒரு அவையாரை கடந்து திருமண சொல்ற உடமையை பெற்ற பயன் ஆவதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. திருமணம் என்ன சொல்லுது? இந்த உடம்பு எதுக்கு எடுத்தோம் அப்படின்னாக்க திடம்பட ஈசனை தேடி அதனை அடைவதற்கு. அவர் எந்த ஈசனை சொன்னார்கள் அடுத்த சப்ஜெக்ட். அப்ப ஒரு இறைவன் ஒன்று உண்டு, அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு திருமணம் சொல்லுது. அப்ப வள்ளலார்தான் கடவுளை காட்டினாரு, வள்ளலார்தான் கடவுளை சொல்றாரு அப்படின்னாக்க நமக்கு இதற்கு முன் வந்த பெரியவர்களும் 6 அந்தங்களில் சொல்லப்பட்டவர்களும் வேதாந்தமும் நமக்கு ஒரு பிரம்மம் ஒன்று உண்டு. ஒரு மனிதன் என்பவன் பிரம்மம் தான், பிரம்மத்தை அடைய வேண்டும் அப்படின்னு அவரும் ஒரு சுக வாழ்வை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் சித்தாந்தங்கள் செய்து வைத்திருக்கின்ற அந்த மேப்பு தான் நாம் இன்னைக்கு கோயிலில் வழிபாடு செய்கிற ஒவ்வொரு கோயிலும். அது எந்த குலதெய்வ கோயில்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி, மாரியம்மன் கோயில்களாக இருந்தாலும் சரி, எல்லா கோயில்களுடைய மேப்பு என்ன அப்படின்னாக்க நம்முடைய சைவ சித்தாந்தம் நமக்கு வலியுறுத்திய ஒரு பொருளை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு சொல்லப்பட்ட மேப், ஒரு குறியீடு தான் நமக்கு இந்த கோயில்கள் எல்லாமே. ஆனா கோயில்கள் நம்ம தவறாக நினைக்க வேணாம். அந்த கோயிலை பார்க்கும்போது கோயிலில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, சூத்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து புரிந்து அடைய வேண்டும். நான் அந்த காலத்துல படிப்பறிவு இல்லை, எல்லா வேதங்களுமே சமஸ்கிருதம் இருந்தது. அப்ப சமஸ்கிருதம் ஒரு ஆரியர்களுக்கு மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு நூலாக இருந்தது. அப்ப நம்ம மாதிரி பாப்பர மக்களை தெரிந்து கொள்ள முடியாததுனால நம்ம அந்த சமஸ்கிருதத்துல கடந்து ஆன்மீகத்தை கோயிலாக குறியீடாக விழாக்களாக பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும், தீபாவளி பண்டிகைகளாக இருக்கட்டும், ஆடி 18 பண்டிகைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு பண்டிகையுமே நமக்கு ஒவ்வொரு மனிதன் விண்ணுலக ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த விண்ணுலக வாழ்க்கையை அடைவதற்கான யோக முறையை நமக்கு ஒரு விழாக்களாக காட்டப்பட்டது. இப்ப 18 ஆடி 18 நீங்க பார்த்துருப்பீங்க. 18 நமக்கு மேல ஒரு இறைவன் மேல ஒரு இறைவன் உண்டு. அந்த இறைவனை நீ 8 அது 8லனாக்க உன்னை மரணம் விட்டுவிடும். அதனால 18 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல தீப ஒளி, தீப ஒளி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒளி வாழ்க்கை உண்டு. ஒவ்வொரு மனிதன் என்பவன் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அகப்புறம் என்பது ஆன்மா, அது அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன். ஜீவன் அப்படின்னா உயிர். அது புறம், புறம் என்றால் கரண கருவிகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 கரண கருவிகளும் சேர்ந்ததுதான் புறம். அதுக்கு புறப்புறம். புறப்புறம் என்பது இந்த 5 பொருள்களும் புறங்களை சார்ந்த இந்த உடம்பு. 5 senses with physical. இதெல்லாம் இந்த 4 உடம்பு ஒவ்வொருக்கும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன் என்பவர். அப்படின்னாக்க இந்த புலன்களுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு வாழ்க்கை முறை. அதுக்கு மன சந்தோஷமா இருக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்லா பார்க்கணும், நல்ல வசதியோட பழக்கணும் அப்படின்னு வாழ்வது அது ஒரு கரண வாழ்க்கை. அதுக்கு உயிர் வாழ்க்கை. உயிர் என்பது எல்லாத்துக்கும் நல்லா கருவியா இருக்கணும், அன்பு காட்டணும், எல்லா உயிர்களுக்கும் நம்ம பதவி காட்டணும் அப்படின்னு ஒரு உயிர் இறக்கும். அதற்குள் கடந்த ஆன்மா, அந்த ஆன்மா தான் நாம். ஒவ்வொரு மனிதன் என்பவன் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு துணையா இருக்கக்கூடிய உடம்பு தான் மன உடம்பு, இந்த பிசிக்கல் உடம்பு, இந்த ஜீவ உடம்பு. இது எல்லாமே ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு உபகரண கருவிகள். அந்த உபகரண கருவிகளுக்காக நம்ம வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருப்பது
அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஆன்மீகம் வந்து வள்ளலார் சொல்றாங்களா? வள்ளலாருக்கு முன்னாடி நம்ம வாக்குகள் சொல்லலையா அப்படின்னு வள்ளலாருக்கு முன்னி இருக்கிற வாக்குகளும் நமக்கு வந்து தெரிய தெளிவாக சொன்னது. ஆனா அது காட்டுகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நிலை, ஒரு எல்லை, ஒரு விண்ணுலக வாழ்க்கை, வள்ளலார் காட்டுகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு விண்ணுலக வாழ்க்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்க முடியுது. அதனாலதான் நம்ம எல்லாரும் அருட்பாவை படிக்க வேண்டும், அருட்பாவை ஏற்றுக்கொள்ளணும், வள்ளலாரை வளரணும், வள்ளலாருடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் வள்ளலார் என்ன அவசியம், வள்ளலார் காட்டுகிற வாழ்க்கை உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு சுகமான ஒரு வாழ்க்கையா அமையுமா, ஆகாதா? இந்த கேள்விக்கு எல்லாம் நம்ம வந்து பதில் கேட்கணும் அப்படின்னாக்க ஒவ்வொருவரும் நம்ம அருட்பாவை படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய சொந்த ஆன்மாவை பற்றிய தகவல் தான் நம்ம அருட்பாவை. இது சாதாரண ஒரு நூல், ஒரு சாதாரண மற்ற நூல்கள் மாதிரி இந்த நூல் கிடையாது. இந்த அருட்பா வந்து அருள் பாடல்கள், பாடல்கள் அருள் நிலையிலிருந்து கொடுக்கப்பட்ட பாடல்கள் தான் அருட்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அருட்பா தான் முதலில் இறைவன் முன் எழுதி அரங்கேற்றம் செய்யப்பட்டு இறைவன் முன் இந்த நூல்கள் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு வெரிஃபிகேஷன் செய்து ஒரு மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம். சாதாரண நூல் இல்லை. பாமாலை ஏற்றல் அருட்பா பாடல்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருட்பா தான் முதலில் எழுதி கடவுள் முன் வைத்து கடவுள் முன் அரங்கேற்றம் செய்து கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் வேதம் திரு அருட்பா. ஏன் நம்ம திருவருட்பா படிக்கிறோம்? திருவருட்பா நம்ம உயிர வைக்குமா? இல்லை மற்ற நூல்களாம் உயிர வைக்கலாம். கண்டிப்பா மற்ற நூல்களும் உயிர வைக்கும். ஆனால் மற்ற நூல்கள், மற்ற வேதங்கள் காட்டுகின்ற கடவுள் எல்லையை காட்டிலும் திருவருட்பா காட்டுகின்ற கடவுள் எல்லை என்பது நிரந்தரமானது. திருவருட்பா காட்டுகின்ற கடவுள் எல்லை என்பது பெருவெளி, அருட்பெருவெளி, அருட்பெரும் சுகம். இந்த அருட்பெரும் வெளி, அருட்பெரும் சுகம் தான் அந்த எல்லைக்கு நம்ம கிட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் போய் சேர்ந்தாதான் என்றுமே மனம் வராது. இந்த உலகத்துல எவ்வளவுதான் நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் ஆரோக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சாலும் ஒரு 100 ஆண்டுகள், ஒரு 120 ஆண்டுகள் வரைக்கும் தான் இந்த உடம்பு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? அவ்வளவுதானே? அதுக்கு மேல சப்போர்ட் பண்ணணும். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த வசதி உடையவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பதவி உடையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உடம்பு எப்போது வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு 100 ஆண்டுகள், அதிகபட்சமா 150 ஆண்டுகள் வச்சுக்கலாம். ஆரம்பத்தில் இந்த உடம்புக்கு நாம சப்போர்ட் பண்ணாது. நம்முடைய ஆன்மா என்ற உயிர் வந்து இந்த உடம்புக்குள்ள ரொம்ப நாளா வாழ முடியாது. நம்ம என்ன வகையான உணவுகள் எடுத்தாலும் சரி, எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி, இந்த உடம்பு எது வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணாங்க ஒரு 100 ஆண்டுகள். அதெல்லாம் ரொம்ப கட்டாயம். அதையும் மீறி ரொம்ப தீவிரமா யோகா இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு 150 ஆண்டுகள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு மேல இந்த உடம்பு இந்த ஆன்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாது. மரணத்தை தழுவியே ஆக வேண்டும் அப்படிங்களா? சரி, அப்ப மேற்கொள்வதற்கு போய் வாழலாமா? இப்ப 4 வேதங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. இது இயேசு, சாம, அருண். இந்த 4 வேதங்கள் பார்க்கிறதுதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்தம் அப்படின்னா முடிவு, வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம். இப்ப வேதாந்தம் நமக்கு ஒரு கடவுள் நிலை காட்டுது. சமஸ்கிருதத்தில் படிக்கிற நூல்கள், வரலாற்று சொல்ற நூல்கள் எல்லாமே வேதாந்த நூல்கள் தான். நீங்க வரலாற்றை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வேதாந்தங்கள் சொல்லிக்கிற மேப், இந்த வழிமுறைகளை, சடங்குகள் தான் பின்பற்றுகிறார். இந்த தாமர்கள், ஆரியர்கள் எல்லாமே இந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப வேதாந்தங்கள் காட்டுகின்ற கடவுள் நிலை என்ன அப்படின்னாக்க அதுதான் பிரம்மன் உலகம். பிரம்மா இல்லையா? நம்ம எல்லாம் படிச்சது யாரு? பிரம்மா. இந்த பிரம்மன் வாழுகின்ற எல்லை. பிரம்மா நம்மளை போன்ற ஆன்மாக்கள் தான். பிரம்மா தனியாக பிறக்கவே இல்லை. இந்த உலகத்துக்கு வந்து இந்த வேதங்கள் சொல்லுகின்ற வழிமுறைகளை கடைபிடித்து ஒரு ஆன்மா பிரம்ம நிலையை அடைந்ததுனால அவர்கள் பிரம்மா. இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறகுறாங்களோ அவங்களாம் எப்படி மனிதர்களோ, அதனால பிரம்மன் உலகத்துக்கு யாரெல்லாம் ப்ரொமோஷன் ஆகிறாங்களோ, யாரெல்லாம் மேம்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பிரம்மாக்கள். அவர்கள் பிரம்மன் உலகத்தில் செய்யப்பட்ட உடம்பு, பிரம்மன் உலகத்தில் செய்யப்பட்ட அமிர்தத்தை உண்டு
பிரம்மாவாக 4,32 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் பிரம்மாவாக வாழ்வார்கள். 4,32 ஆண்டுகள் கழித்து பிரம்மா இறந்து போய்விடுவார்கள். ரொம்ப தெளிவான விஷயங்கள் வழங்கிக்கிறோம். நம்மளை படைத்த பிரம்மாவும் ஒரு நாள் இறந்து போய்விடுவார். நாம மட்டும் இறந்து போவதில்லை. நம்மளை படைத்த பிரம்மாவும் 4,32 ஆண்டுகள் இறந்து போய்விடுவார்கள் அப்படின்னு திருவருட்பா சொல்கிறது. திருவருட்பா மட்டும் சொல்லல, சித்தர்களுடைய வேதங்களும் சொல்லுது. 18 சித்தர்கள் என்று சொல்வார்கள். காப்பான கருவா போகனால கருணையுள்ள அகதீசர் சட்டையினால மூப்பான குருநூலும் பிரபஞ்சத்தர் முக்கியமான மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர் வாப்பான பாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. 18 சித்த இலக்கியங்களிலும் இந்த தகவல் பதியப்பட்டிருக்கிறது. நாம் வணங்கி கொண்டிருந்த பிரம்மா 4,32 ஆண்டுகள் கழிச்சு அவரும் இறந்து விடுவார், அவர்களுக்கும் மரணம் வரும் அப்படிங்கிற தகவல் வந்து மூவரும் போய் 4வரும் போய் 5 மந்திரங்கள் என்று சொல்வதும் போய் அப்படின்னு சிவபாக்கியுடைய 1000 நூல்கள் சொல்லப்படுது. நாமெல்லாம் நம்முடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நூல்களை நம்ம படித்து உணராதனால இந்த தகவல்கள் நமக்கு இன்னும் அதிலே சார்ந்தது. இதெல்லாம் ஏட்டு சொல்றதாக இருக்குது. ஏட்டு சொல்றதா இந்த உடம்பு கரின்ற உடம்புக்கு இன்னும் உதவாம இருக்கு. ஏட்டு சொல்றதா கரிக்கு உதவான்னு சொல்றது இதுதான். அப்ப பிரம்மாவுக்கும் மரணம் வரும். ஓகே, அடுத்து இதுக்கு மேல இருக்கிற விஷ்ணு இருக்காரு இல்லையா, நம்ம திருப்பதி ஸ்தலங்கள்ல பெருமாள் என்ற வழியில் இருக்கிற விஷ்ணு ஒரு காலத்துல நம்மளை போன்று மனிதர்களாக இந்த பூமியில அவதாரம் செய்தவர்கள். சில யுகங்கள் அவதாரங்கள் செய்து அவர் இந்த உலகத்துல சரியை கிரியை யோகம் ஞானத்தை செய்து புரிந்து அவர்கள் அந்த ஆன்மாவுக்குள் ஒரு கடவுள் நிலை எழுதப்பட்டது. ஒரு கடவுள் அருள் வந்து கொடுக்கப்பட்டது. ஒரு கடவுள் அருளுக்கு கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ண பகவான் வந்து உயர்த்தப்படுறார். நம்மளால மனிதனா போடுறது பெருமாள் வந்து ஒரு யுகத்தில் அவர் மனிதனா பிறந்து இந்த உலகத்துல நம்ம மாதிரி நல்ல ஒழுக்கமா நல்ல யோக முறைகள் செய்ததுனால அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ற ஆன்மா வந்து விண்ணு உலகத்துக்கு உயர்த்தப்பட ப்ரொமோஷன் கொடுக்கப்பட அந்த ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்ட எல்லை தான் வந்து விஷ்ணு உலகம். அதாவது வைகுண்டம் என்றும் சொர்க்கவாசல் என்று சொல்வார்கள். அந்த வைகுண்டங்கள் சொர்க்கவாசல்கள் அங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த விஷ்ணு உலகத்தில் இருக்கிற அமுதம் இப்ப நம்ம உலகத்துல எப்படி 5 பஞ்சபூதங்களாக நமக்கு வந்து உணவாக தானியங்களாக பழங்களாக காய்கறிகளாக அந்த உலகத்தில் மண்ணாக விதிக்கப்பட்டிருந்தோ இது 5 பஞ்சபூதங்களாக செய்த அமுதம். வேற அமுதம் சாப்பிடுறாங்க. இந்த உலகத்துக்குள்ள அமுதம். பிரம்ம உலகத்துல அந்த உலகத்துக்குள்ள அமுதத்தை சாப்பிட பிரம்மா ஆகும். அதுக்கு மேல விஷ்ணு உலகத்துல அந்த உலகத்துக்கு சாப்பிட்ட அமுதத்தை கொண்டு விஷ்ணு உலகத்துல விஷ்ணு 8,64 ஆண்டுகள் வரைக்கும் அவர் பெருமாளாக காக்கும் கடவுளாக தொழில் கடவுளாக பணிபுரிவார். எப்படி அந்த உடம்பு அழியாம இருந்தாங்க? இந்த 5 பஞ்சபூதங்களை சாப்பிட்டு அந்த உடம்பு எப்படி 100 ஆண்டுகள் வரைக்கும் அழியாம இருக்குதோ அது போல விஷ்ணு உலகத்தில் இருக்கிற அமுத காற்று அந்த உலகத்துல அந்த ஸ்பேஸ் விஷ்ணு உலகத்தில் ஸ்பேஸ் பத்தி நிறைய சயின்ஸ்லாம் ஆராய்ச்சிப்பாங்க. உலகத்துல மேல் உலகத்துல நிறைய உலகங்கள் இருக்குது. மண் உலகத்தில் மட்டும் இல்ல, நிறைய கிரகங்கள் இருக்குது, நிறைய பிளானட் இருக்குது. அதுலயும் போய் மனிதன் வாழ முடியும் அப்படின்னா செவ்வாய் கோள்களெல்லாம் நம்ம வந்து ராக்கெட் அனுப்பி கொண்டிருக்காரு. அப்ப விஷ்ணு உலகத்தில் உலகங்கள் இருக்குது என்பது நீங்க விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து வேதங்களாக புராணங்களில் மகாபாரதங்கள்ல விஷ்ணுவோட ஒரு வாக்கு இருக்குது. அதுல வந்து அவர் வாழ்றாரு, இந்த கடவுள் வாழ்றாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப நம்ம திருவருட்பம் அந்த கருத்தை வந்து உறுதிப்படுது. விண்ணுலகத்தில் வாழ்கின்ற அந்த பெருமாள் இருந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து 8,64 ஆண்டுகள் கழித்து அந்த பெருமாள் என்பவர் கலைந்து போய்விடுவார். நாம இந்த உலகத்தில் 100 ஆண்டுகளுக்கு கலந்து போறோம், அது அதிசயம் இல்லை. ஆனா மேல் உலகத்தில் சொர்க்க வாசத்தில் இருக்கிற வைகுந்தத்தில் இருக்கின்ற பெருமாளும் ஒரு காலகட்டத்தில்
இப்படி சொல்றாரு, எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னாக்க நீங்க சித்த இலக்கியங்கள் சித்தர்கள் நூல்களையும் நம்முடைய திருப்பாவை வச்சு உரசி பார்த்துதான் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். வேற வழி கிடையாது. எனக்கு உண்மை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான். முருகனை எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? முருகப்பெருமான் நம்மளை போன்று மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தவர். அவர் வேலைக்கெல்லாம் கடவுள் கிடையாது. முருகனும் நம்மளை போன்று இந்த உலகத்துல ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் மகனாக பிறந்தவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் எழுதிய நூல்களாக இருக்குது. சுப்பிரமணிய ஞானம் 200, சுப்பிரமணிய ஞானம் 500, சுப்பிரமணிய ஞானம் 1500 நூல்களாக இருக்குது. நீங்க நூல்களை வாய்ப்புல கிடைத்தா படிச்சு பாருங்க. சுப்பிரமணியர் என்பவர் புதிய மலையில திருநெல்வேலி பகுதியில் பாபநாசத்துல புதிய மலையில யோகம் செய்து முக்கிய பெற்றவர். அந்த சுப்பிரமணியர் என்ன சொல்றாரு, அவருடைய வேதங்கள்ல 100வது சதுரிகத்துல வந்து நாம் வணங்குகின்ற விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், முத்தர்கள், சித்தர்கள், சைசதானம் நாட்டுகின்ற சிவனும் 100வது சதுரிகத்தில் இறந்து விடுவார்கள், கரைந்து போய்விடும் அப்படின்ற உண்மை வந்து நான் சிவனோட பிளரம் முருகன் சொல்லப்படுது. முருகனே சொல்றாரு, பார்வதியாக நீயும் சிவனும் முருகப்பெருமானாகிய நானும் 100வது சதுரீகத்தில் கலைந்து போய்விடுவோம் அப்படின்ற உண்மை வந்து நமக்கு சொல்லப்படுறது. சுப்பிரமணிய ஞானம் நோட் பண்ணிக்க, சுப்பிரமணிய ஞானம் எடுத்து படிக்க. விண்ணுலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை வந்து அது சில சுகங்களை நமக்கு தரும். இந்த உலகத்தில் இருக்கின்ற 5 பஞ்சபூதங்கள் சாப்பிடுறது, தூங்குறது எப்படி நமக்கு ஒரு சுகத்தை தருதோ, அது விண்ணுலகத்தில் பிரம்மாவோட 4,32 ஆண்டுகள் வரைக்கும் படைக்கும் வேலைகளை செய்து கொண்டு சுகமாக வாழ்வார். 8,64 ஆண்டுகள் வரைக்கும் பெருமாள் சுகமாக வாழ்வார், காக்கும் தொழில் செய்து கொண்டு. அதுக்கு ருத்ரன், அதுக்கு மகேஸ்வரன், அதுக்கு சதாசிவன், அதுக்கு இந்து, அதுக்கு நாகம், அதுக்கு பரநாகம், பரவிந்து, பறை, பரம்பரம், பராவளி, மேலுலகத்தில் மிகப்பெரிய கடவுள் நிலைகள் இதெல்லாம். இந்த நிலைகள் எல்லா நிலைகளிலுமே ஒரு சுகம், ஒரு அமுதம், ஒரு கடவுள் வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் அந்த கடவுள் வாழ்க்கைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த இன்பம், அந்த சுகம் ஒரு எல்லைக்கு பிறகு அந்த சுகமும் தரப்பட்டு இளமையில் எப்படி நம்ம சுகமா இருக்குது, ஆனால் ஒரு காலகட்டத்தில் சுகம் என்ன ஆகிடுது. இதேவே நம்ம எதெல்லாம் சுகமா அனுபவிச்சோமோ அதுவே நம்முடைய துக்கத்துக்கு காரணமா அமையுது இல்லைங்களா? காலையில எழுந்துச்சு இரவு படுக்கின்ற வரைக்கும் அங்க போறோம், இங்க போறோம், இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம், அதை பண்றோம், இது பண்றோம், பிஸியா இருக்கிறோம். எதை நோக்கி போறோம்? எதற்காக ஒரு மனிதன் காலை முதல் இரவு படுக்கின்ற வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நம்ம சிந்தனை செய்து பார்ப்போம். அப்படின்னாங்க இன்பம் எப்படியாவது இன்பமா இருக்கணும். இந்த உலகத்துல எப்படியாவது நம்ம வந்து இன்பமா இருக்கணும். எதையாவது அடைஞ்சி எதையாவது பெற்று ஒரு கல்யாணம் பண்ணா இன்பமா இருக்கலாம், ஒரு பிள்ளைகள் பெற்றுட்டா இன்பமா இருக்கலாம், ஒரு வேலை பெற்றுட்டா இன்பமா இருக்கலாம், வருமானம் வந்துட்டா இன்பமா இருக்கலாம், பேரன் வந்துட்டா இன்பமா இருக்கலாம், ஒரு பதவி வந்துட்டா இன்பமா இருக்கலாம். அப்படின்னு எல்லாருக்கும் இன்பம் என்னன்ற ஒரே குறிக்கோளை நோக்கி தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்பம் இருக்கின்றதா? நம்ம எல்லாம் இன்பமா இருக்கிறோமா? இன்பமா இருக்கிறோமா? இருக்கிறோமா? இன்பமா இருக்கிறோமா? என்ன திருமணம் பண்ணணும், நான் கூட நினைச்ச திருமணம் பண்ணா இன்பமா இருக்கிறேன். திருமணம் பண்ணணும் அவ்வளவுதான், குழந்தை எடுத்துக்கிட்டோம், அது ஒரு இன்பம். குழந்தையும் வந்துட்டேன், குழந்தை பெருசாகிட்டாங்க, கல்யாணம் பண்ணிடுச்சு, வேலை இருந்துச்சு, எல்லாமே இன்பம் இன்பம் இன்பம். இது இன்பமா இருக்குமா, அது இன்பமா இருக்குமா, அது இன்பமா இருக்குமான்னு ஒவ்வொரு நாளும் இன்பம் அது இந்த இது உண்டா தேடிக்கொண்டு செல்கிறோம். ஆனால் இன்பமாக இருக்கின்றோமா? அடையாங்க சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஐயா கால பேசணும், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுல. அதே போல வயசாகிட்ட
அது போலதான் ஒரு மனிதனுக்கு இன்பத்தை கடவுள் தன் உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆனா இந்த உலகத்தில் என்னதான் கிடையாது. இந்த உலகத்துல எதை அடைந்தாலும் எதை தேடினாலும் இன்பம் கிடைக்க போவது இல்லை. இன்பம் கிடைப்பது போன்று இருக்கும், தோற்றம் தெரியும். ஏன்னா கடவுள் இன்பத்தை தன் உலகத்தில் வைத்திருக்கிறார், தன்னிடத்தில் வைக்கின்றார். உனக்கு இன்பம் வேணும்னாக்க தம்பி, இன்பம் உனக்கு உண்மையிலே வேணும்னாக்க நீ என்கிட்ட வந்து வேலைக்கு போறோம். வேலைக்கு போய் வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்றது? ஒரு பயிற்சி தேவைப்படுறீங்களா இல்லைங்களா? அது மாதிரி கடவுள் உலகத்துல கடவுள் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த உலகம் நமக்கு ஒரு பயிற்சி அரங்கம், ட்ரைனிங் சென்டர். இது ஒரு பயிற்சி அரங்கம் மட்டும்தான். இந்த உலகத்தில் பயிற்சியை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். பயிற்சி எடுத்துக்கிட்டு கடவுள் உலகத்தில் இருக்கின்ற இன்பத்தை இந்த உலகத்தில் தேடினா கண்டிப்பா கிடைக்காது. நீங்க எவ்வளவு பேர் வயசானவங்கள, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவங்கள பொறுப்பை கேட்டுக்கீங்க. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாக இருக்கிறதா, இன்பமாக இருந்ததா அப்படின்னாக்க கண்டிப்பா இன்பமாக இருக்க மாட்டார். ஏனென்றால் ஒரு நாளைக்கு 21,400 சுவாசம் காத்து, 21,400 சுவாசம் உள்ள போனாதான் மறுநாள் எழுந்திருக்க முடியும். இல்லைன்னா மறுநாள் படுத்தாரு என்னன்னு தெரியலங்க. சரிங்களா? அதுக்கு உட்பட்டு தான் வாங்கணும். பசி சொல்லவே வேணாம். நம்மளை படுத்துற பாடு அவ்வளோ பெரிய பாடு. எவ்வளவு சோத்தை போட்டாலும் இந்த வயிறு நிறையவே இல்லை. நான் 39 ஆண்டுகளாக இட்லி போட்டா, தோசை போட்டா, பரோட்டா போட்டா, என்னமோ போட்டாச்சு. அப்பயும் இந்த வயிறு நிறையவில்லை. அப்ப வயிற்று நாம எங்கே நிரப்பவும் முடியாது. இதோ அப்ப எப்படி டெம்பரரியா ஒரு சொல்யூஷன், அவ்வளவுதான். அதுக்கு காமம், அதுக்கு கோபம், லோபம், ஆசை, பொறாமை, எது கூடவும் நம்மளை இன்பப்படுத்தவே முடியாது. எதுவும் நம்மளை இன்பமா இருக்கவும் கூடாது. நெஞ்சம் என்பது கோடி நிறம் நினைக்கும் தொழிலை நிமிடமோ விட்டதில்லை அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. இந்த நெஞ்சு மனம் இருக்கிறது இல்ல, மனப்படுத்த பாடு இருக்குது இல்ல, அவ்வளவு பெரிய பாடு. எதையெல்லாம் இன்பமா இருக்கிறமா இருக்குதோ அதுதான் இன்பம்னு நம்ம முதல்ல சொல்லுவோம். அப்புறமா 2 அடி வாங்கின பிறகு கீழே அது இன்பம் தான், அடுத்தது இன்பம் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால இந்த மனப்படுத்துகிற பாடு பெரிய பாடு. அதுவும் நம்ம இன்பமா இருக்க கூடாது. அப்புறம் அவங்க தனிப்பட்ட முறையில சேர்த்து கொண்ட பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், சமுதாய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு போய்கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற கடைசி வினாடிகள் வரைக்கும் இந்த உலகத்தில் மனிதன் இன்பத்தை தேடி தேடி இன்பமே இல்லாமல் இறந்து விடுகிறான். சரி, இறந்துட்டா அப்பமா இன்பமா? சில பேர் எல்லாம் சூசைட் செய்து கொள்வது. இந்த உலகத்தில் ஏதாவது வந்தா உடனே சூசைட் பண்ணிடுவார். ஏன்னா சூசைட் பண்ணிட்டா செத்து போயிட்டு இன்பமா இருக்கலாம் அப்படின்னு. யார் சொல்றது? செத்து போயிட்டா இன்பமா இருக்க முடியுது யார் சொல்லுது? இதை விட அவசரம். செத்து போனா இதை விட அவசரம். மனிதனா இருக்கும்போது 96 தத்துவம் உண்டு. 36 தத்துவங்கள் வந்து சூட்சும தத்துவம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஜீவன், ஆன்மா, ஒரு காம்போ பேக் மாதிரி 36 தத்துவம் உண்டு. இந்த உடம்பு வந்து 60 தத்துவம். மொத்தம் 96 தத்துவத்துக்கு உட்பட்டப்பட்டவன் இந்த மனிதன். இந்த ஹியூமன் பீயிங் 96 பிரின்சிபலுக்கு உட்பட்டதான் இயங்குறான். இறந்துட்டா 60 தத்துவம் செத்து போயிடும். 36 தத்துவம் தான் இருக்கும். 36 தத்துவத்தை வச்சு நீங்க எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. 96 தத்துவத்தை நம்ம கடன் நீக்கலாம், நம்ம ஏற்பட்ட பிரச்சனைலாம் நீக்கலாம். ஆனா 36 தத்துவங்களை கொண்டு பேராகத்தான் அடைய முடியுமா தவிர எந்த பிரச்சனையும் தீர்த்து கொள்ள முடியாது. அதெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறதுனா ஒரு அறிவு தரம் இல்லாத ஒரு முகாம். மனிதா இருக்கும்போது செய்த பிரச்சனையை மனிதனாக இருந்துதான் தீர்க்க வேண்டும். அதனால இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப மனிதன் வந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் உட்படுத்தின வரைக்கும் அவனுக்கு மரணம் ஒன்று இருக்கு, இறப்பு ஒன்று இருக்கும், பிறப்பு ஒன்று இருக்கும். பெருமாள் சொல்றாரு, இப்படி சாவதும் பிறக்கிறதுமே வந்து ஒரு பெரிய நோயிங்க. நாமெல்லாம் குழந்தைகளை பார்த்தா பர்த்டே கொண்டாடுறோம், வந்துட்டாரு சந்தோஷம். ஆனா அது ஒரு பெரிய நோயிங்க. பெருமாள் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோய் நீக்கி ஈவது மன்றிலே போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவதொன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சி
சிறியன்னா ஆவது என்ன? சாவதும் பிறக்கிறதும் பெரிய பாவம். நல்லாச்சு, எங்க பாவத்தை தான் இருக்கிறோம். சரியா வாழல திரும்ப செத்துருவோம். செத்தாலும் பாவம். திரும்ப வந்து படிக்கணும். திரும்ப 1ஆம் கிளாஸ் படிக்கணும், 2ஆம் கிளாஸ் படிக்கணும், எழுதணும், ஆயிரம் முடி போட சொல்லுவாரு, அப்பா அம்மா அடி வாங்கணும், திரும்ப ஏதாவது ஒரு மனைவி கட்டணும், அவளுக்கு வேண்டியதான் செய்யணும், அது ஏதாவது வேலையை பார்க்கணும், திரும்ப ஒரு ரவுண்டு, திரும்ப செத்தா திரும்ப ஒரு ரவுண்டு, திரும்ப செத்தா திரும்ப ஒரு ரவுண்டு. அதனால இதுக்கு எல்லையே இல்லை. அன்னைக்கு இது நாங்க முத்தி பெற்று திரும்பி பார்த்தோம், நம்ம எவ்வளவு பிள்ளைகள் எடுத்து வந்தோம் அப்படின்னு. எலிகடல் மணலை அளவிடும் அதிகம் எனது உடல் பிறவி. 7 கடல் மணலை அள்ளி என்னன்னா எத்தனை மண் இருக்கும் என்ன முடியுங்களா? அதை விட அதிகம் நான் பிறந்து வந்தது. மனிதனுக்கு 7 பிறவிகள் இல்லை, கோடான கோடி பிறவிகள் இருக்குது. அந்த கோடான கோடி பிறவிகளுக்கான ஒரு தடை எப்பனாக்க, என்னைக்கு ஒரு மனிதன் மண்ணுலக வாழ்க்கையிலிருந்து விண்ணுலகத்துக்கு போறானோ அப்பதான் அவனுக்கு இந்த உலக அவஸ்தைகள் இல்லை. இது இல்லாம நம்ம செய்த பாவங்கள் இருக்குல்ல, சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகமய கர்மா. சஞ்சித கர்மா என்பது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலங்களில் செய்த வினைகள். நேற்றுக்கு நம்ம ஒரு பிள்ளையை பெற்றிருந்தாங்க, அது இன்னைக்கு அப்பா நாம தானே, அந்த கர்மாவை எடுத்தது இன்னைக்கு நாம. இன்னைக்கு நம்ம செய்கிற காரியத்தினால நாளைக்கு நாம விளையும். அப்ப சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகமய கர்மா, இந்த 3 கர்மாக்களும் சுத்தி 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 நம்ம போட்டு வசப்படுத்தி கொண்டே இருக்கும். இதுல இருந்து விடுபட முடியுமானாக்க மண்ணுலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் கடைசி வினாடி வரைக்கும் அவர்களுக்கு கர்மா உண்டு, அவர்களுக்கு மாயை உண்டு. மாயை என்று சாதாரண மாயை இல்லை, 6 கோடி மாயை. கொஞ்ச நெஞ்ச மாயை இல்லை. கண்ணால பார்க்கறதெல்லாம் போய் கண்ணால கேட்கறது போறது, எப்படியாவது இந்த மாயை வந்து இவனுக்கு மயக்கி இவனை கொண்டு சுடுகாட்டில் வச்சிடணும்னு அவங்க நமக்கு ஒரு வில்லன் மாதிரி, ஒரு எதிரி மாதிரி, எப்படியாவது மனிதனுக்கு எதையாவது ஒரு ஆசையை காட்டி எதையாவது ஒரு விஷயம். நீ என்பது பிரம்மா அல்ல, நீ என்பது விஷ்ணு. நீ விஷ்ணு என்பதை உணர்வு. நீ ஆன்மா, நீ விஷ்ணுவாக மாறணும் அப்படின்றத உணர்வு. ஒரு வேதங்கள் சொல்லுது நீ ருத்ரன். எப்படி நீ வாழ்கின்ற எல்லாம் உன்னுடைய எல்லாரும் என்பது அட்ரஸ் வந்து ருத்ரன் உலகம். நீ ருத்ரனாக மாறணும், அப்பதான் உனக்கு துன்பம் வேண்டும். மகேஸ்வரனாக நீ வாழணும், சதாசிவனாக வாழணும், நீ வந்து சிவனாக வாழணும், நீ அல்லாவாக வாழணும், நீ வந்து இயேசுவாக வாழணும், நீ அந்த கடவுளாக வாழணும், நீ இந்த கடவுளாக வாழணும். நீ என்பது நீ இல்லை, நீ அது அப்படின்னு நமக்கு இதுவரை சொல்லப்பட்ட வேதங்கள் வந்து கோடான கோடி வேதங்கள். இந்த கோடான கோடி வேதங்களும் நீ பிரம்மா, நீ விஷ்ணு, நீ ருத்ரன், இது அங்கதான் அவ்வளோ இருக்கு, ஆன்மாவில் போய் சேரணும், இப்படிதான் சொல்லி கொண்டு வந்தது. ஆனா அதே வேதங்களை நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி பார்த்தா அதுவே உண்மைன்னு சொல்லுது, அதே வேதங்களை அது பொய்ன்னு சொல்லுது. உண்மைன்னு சொன்னதை மட்டும் எடுத்து வச்சு நமக்கு நிறைய கோயில்களை, நிறைய சிவஸ்தலங்களை, பெருமாள் கோயில்களை, நிறைய வழிபாடுகளை, நிறைய பண்டிகைகளை சொல்லப்படுது. ஆனா அதே வேதங்கள் சுப்பிரமணிய வேதத்துல பொய்ன்னு சொல்லிருக்கு. இது வந்து ஒரு மேப் தான், ஒரு குறியீடு. நீ விண்ணுலகத்துக்கு எப்படி செல்லணும் அப்படிங்கிறத ஒரு கோயிலா காட்டணும், ஒரு மேப்பா காட்டணும், நீ அதை பிடிச்சிக்காத அப்படின்னு அதை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சொல்லி தருவதற்கெல்லாம் நமக்கு வாரியார்கள் இல்லை. வழிபாட்டுக்கு எப்படி வழிபாடு சொல்லிக் கொடுத்தவர்களும் அர்ச்சனை செய்யுங்க, பூஜை பண்ணுங்க, அதை பழி கொடுங்க, இதை பழி கொடுங்க அப்படிதான் சொன்னாங்க. தவிர நமக்கான பாடத்தை, நம்ம ஆன்மா எங்க போய் சேர வேண்டும் என்ற பாடத்தை சொல்லாததுனால இந்த மாதிரி குளறுபடிகள், அறியாமை நமக்குள் இருக்கிறது. அதனால அறியாமை குழந்தை நானும் ரொம்ப தீவிரமா மொழிகிறோம். அதனால இன்னைக்கு நம்ம வந்து அந்த பொய்யை சொல்லவே நம்ம வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லை வந்து போறோம். உண்மையாகவே 18ஆம் நூற்றாண்டுல வள்ளல் பெருமான் வந்து இந்த உண்மையெல்லாம் நமக்கு வந்து சொல்றார். நீ வந்து அடைய வேண்டிய எல்லை கடவுள் உலகம், அதுக்கு பேர் அருட்பெருமை. சைவ தாண்டவங்களும் மற்ற கடவுள்
நான் அருட்பெருஞ்சோதி என்று நீ உணரு. நீ ஒரு மதத்துக்கு உட்பட்ட ஆன்மாவோ, ஒரு மதத்துக்கு உட்பட்ட கடவுளே இல்லை, நீ சமயத்துக்கு உட்பட்ட கடவுளே இல்லை, நீ ஜாதிக்கு உட்படுத்தப்பட்ட கடவுளே இல்லை. நீ என்பது யார் என்றால் உன்னுடைய விலாசம் எது என்றால் அருட்பெருஞ்சோதி தான். நீ அருட்பெருஞ்சோதியாக நீ மாறணும். அப்படி என்பதே தான் நமக்கு 18ஆம் நூற்றாண்டுல வள்ளல் பெருமானுடைய இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டுல நமக்கு இந்த ஒரு கடவுள் மார்க்கம், இந்த ஒரு கடவுள் எல்லை கடைசியாக வள்ளல் பெருமான் வழியாக இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறது. அதான் வள்ளல் பெருமான் சொல்றார், நான் வலியுறுத்துகின்ற கடவுள் எல்லை மார்க்கம் இந்நாளில் புரிதே, ஏதும் தெரியாது அகழ்வடைத்து இருந்த சிறிய தன்னை போதும் பொருளை கொடுத்து என்று முழவாத இன்பப் பெருநிலையில் ஓங்கி உறவித்த என்ற ஒருவை பெருமானே, இது நீ கருணைக்கு இயல்போ, நீ என்பால் வைத்த கருணை இந்நாளில் புரிதே, அந்நாளில் இல்லையே. இதனை உணர்ந்த நான் தானும் பொருளும் உள்ளத்தனமும் பிறவா தத்துவமும் தாமே குழந்து தளர்ந்து அமுத சரமயமாகினேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். இப்போ வள்ளல் பெருமான் உலகத்துக்கு சொல்லப்பட்ட மார்க்கம் இந்நாளில் புரியுது. வள்ளல் பெருமான் உலகத்துக்கு வர வேண்டிய கட்டாயமும் என்ன அப்படின்னாக்க, இதற்கு முன் இந்த கடவுள் மார்க்கங்களும் ஒரு மனிதனுடைய ஒரிஜினல் அட்ரஸ், ஒரு மனிதனுடைய ஒரிஜினலுடைய கடவுள் நிலை சொல்லாததுனால அதை சொல்ல வேண்டும் அப்படி என்று ஒரு பூர்ணமான ஒரு கடவுள், ஒரு பூர்ணமான ஒரு இறைவன் 18ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம மேல கருணை பண்றார். நம்ம மேல கருணை செய்துதான் வள்ளல் பெருமான் வழியாக இந்த உலகத்துக்கு ஒரு அற்புதமான, ஒரு புனிதமான, ஒரு வேலையான ஒரு மார்க்கத்தை நமக்கு திருவருட்பா வழியாக அறிமுகம் செய்யப்படுகிறது. திருவருட்பா வழியாகத்தான் நமக்கு இந்த உண்மை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா இதற்கு முன் அதெல்லாம் பொய்யா அப்படின்னாக்கா அதை நீங்க விளங்கிங்க, பொய்யோ உண்மையோ நீங்க விளங்கிங்க. ஆனால் நீங்க எந்த கடவுளை வணங்கலாம் சரி, எந்த இறைவனை வணங்கலாம் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கூட வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த சன்மார்க்கத்தை நீங்க சேர்த்து இதை உணர முயற்சி பண்ணுங்க. ஆனால் நீங்க ஆல்ரெடி இருக்கின்ற மார்க்கத்தை விடணுமா விடணும் உங்க கையில, அதை நான் விடணும்னு சொல்லலாம் வரல, உங்க விருப்பம். ஆனால் வள்ளலார் உங்களுக்கான ஒரு பாடத்தை, உங்களுக்கான ஒரு விலாசத்தை, உங்களுக்கான ஒரு கடவுள் நிலையை, உங்களுக்கான ஒரு சுக வாழ்க்கையை அறிமுகம் திருவருட்பாவில் செய்யப்பட்டிருக்கிறார். இது நமக்கான பாடம். திருவருட்பா என்பது ஏதோ வேற ஆளுங்களுக்கு வேறவங்களுக்கு ஒரு மார்க்கம், ஒரு மரம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளான பாடம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளான வேதம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளான ஒரு கடவுள் நிலையை பற்றி சொல்லுறதுதான் திருவருட்பா. இது வளர்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இது அவங்களுக்கு மட்டும்தான், இவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஜாதிக்கு மட்டும்தான், இந்த ஜாதிக்கு மட்டும்தான், இந்து மதத்துக்கு மட்டும்தான், இது அந்த மதத்துக்கு மட்டும்தான், அந்த மதங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு தயவு செய்து நினைக்கிறாரு. மனிதனா பிறந்த ஒவ்வொருக்குமான ஆன்ம பாடம் இது. என்ன பாடம்? ஆன்ம பாடம். ஆன்ம தேவம் எனவேதான் ஆன்ம பாடம். ஆன்மாவுக்கான பாடம். இந்த ஆன்மா யாரு? இந்த ஆன்மா எங்கிருந்து வந்தது? இந்த ஆன்மா திரும்பி எங்க போகணும்? இந்த ஆன்மா எவ்வளவு பிரச்சனை மாட்டிக்கொண்டு இருக்குது? இந்த ஆன்மாவுடைய உண்மையான சொல்வம் ரூபம்னா என்ன? உண்மையில ஆன்மா என்ன முதல்ல அப்படி என்பதற்கான பாடம். இதெல்லாம் உங்களுக்கான பாடம், இதெல்லாம் உங்களுக்கான பாடம். இங்க உதாரண புருஷனாகிய வள்ளல் பெருமானை பற்றியும் நம்மை பற்றியும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம் தான் திருவருட்பா. திருவருட்பா என்பது சாதாரண ஒரு சாஸ்திர நூல்களோ இல்ல பாட நூல்களோ இல்ல வயசானவங்க படிக்கிற நூல்கள் நினைச்சாரு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, உண்மையுமே மனிதன் என்பவன் யார் அப்படின்றதுக்கான பாடம். தயவு செய்து இந்த ஊர்ல இங்க புரியாத மக்கள் கூட இந்த ஞானசபைக்கு வாங்க. நான் கேட்ட கேள்விகள்லாம் நீங்க அவங்களுக்கு கேளுங்க. நான் யாருங்க? பிளஷர், சுத்தமான இன்பம் அப்படின்னு நீங்க எந்த இன்பத்தையும் சொல்ல முடியாது. யாரையும் இன்பமா இருக்குன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தவங்களை கொண்டு வாங்க, நாம 5 நிமிஷத்துல
கூட வைக்கிறேன். இந்த உலகத்துல நீங்க யார் வேணாலும் கூப்பிடுவாங்க. ஒருத்தவரை கொண்டு வந்து நான் இன்பமா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுங்க. 5 நிமிஷத்துல அவங்களுடைய இன்பத்தினுடைய சதவிகிதம் என்ன, தராதரம் என்ன அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வந்து உணர்த்த வைக்கலாம். அதனால் எல்லா இன்பத்திலுமே இறைவன் துன்பத்தை கலைந்தே வைத்திருக்கின்றார். பியூரான இன்பத்தை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம எதையும் கண்டி மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மனித உடம்பை எடுப்பது விண்ணுலகத்தில் இருக்கின்ற கடவுளாக மாறுவதுதான். கடவுள் நிலை போய் சேருவது மட்டுமில்ல, கடவுளாகவே மாறுவது. அதனால் கடவுளாக மாறணும் அப்படின்னா நாம திருவருட்பாவை படித்து திருவருட்பாவை உணர்தல் கட்டாயம். சரிங்களா? புரிஞ்சுங்களா? விளங்குச்சுங்களா? நான் மட்டுமே பேச புரிஞ்சுல, நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல. நான் மைக்கு மட்டும் பேசலாம், மைக்கு வழியா உங்களுக்கு தான் பேசுகிறேன். விளங்கிக்கல? புரியலன்னா தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கீங்க. பேசி முடிச்ச பிறகு கூட நான் வெளியே வந்த கள்ளக்குறிச்சி தான் போவேன். அதுக்குள்ள நீங்க தெளிவாகிட்டு கூட என்னை விட்டா போதும். என் கேள்விக்கெல்லாம் விட சொன்னதை அவங்க கொடுவேன் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு ஓகே தான். உங்க கேள்விக்கெல்லாம் விடையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கூட என்னை விட்டா சரி. புரிஞ்சுங்களா? சரிங்களா? நான் 400 350 400 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருக்கிறேன். தாராளமாக உங்களூர்ல தான் இருப்பேன். தயவு செய்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. உங்களை பற்றி தெரியாம என்னை விட்டாதீங்க. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? அதனால ஒரு மனிதன் உண்மையாகவே இந்த உலகத்தில் இன்பம் இல்லை என்றால் இன்பத்தை இறைவன் எங்கே வைத்திருக்கின்றார்? இறைவன் தன் உலகத்தில் இன்பத்தை வைத்திருக்கின்றார். இறைவன் தன் உலகத்தில் இன்பத்தை வைத்திருக்கின்றார். அதற்கு நீங்கள் இந்த வெளி கடந்து இறைவன் வெளிக்கு போகணும். இந்த உலகம் கடந்து இறைவன் உலகத்துக்கு போகணும். இந்த உலகத்திலிருந்து இறைவன் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை இன்பத்தை தான் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திலிருந்து இந்த உலக சோத்தை தான் அனுபவிக்க முடியும். அப்ப இந்த உலகத்துக்கு கடவுள் உலகத்துக்கு போகணும்னா கடவுளா வந்து கலந்து கொண்டு போனாதான் சரி. நாங்களா போக முடியாது. மலேசியா சிங்கப்பூர் போறோம். சிங்கப்பூருக்கு எங்க ஃபிளைட் எடுக்கணும்? சிங்கப்பூருக்கு போறதுக்கான தகுதிகள் என்ன? விசா வாங்கணும் இல்லைங்களா? விசா வாங்கணும், ஃபிளைட் டிக்கெட் வாங்கணும். அதெல்லாம் எடுத்துட்டு தான் அங்கே போக முடியும். அந்த நாடு வந்து நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் தான் நம்ம விசா அப்படின்னு சொல்றோம். அந்த நாடு அனுமதி கொடுத்தாதான் அந்த நாட்டுக்கு போக முடியும் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளுடைய இன்பத்தை இறைவன் தன் உலகத்தில் வைத்திருக்கின்றார். அந்த உலகத்துக்கு போனா அவரு நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அவரு வந்து பர்மிஷன் கொடுத்துதான் அவரு தான் கூட்டு போக முடியும். நம்மளால போக முடியுமா? இந்த உலகத்துல ஏதாவது ஊர்னா போகலாம். கடவுள் உலகத்துக்கு விண்ணு உலகத்துக்கு நாம எப்படி போக முடியும்? அது இந்த உலகத்துக்கு போக முடியுமா? இந்த உலகத்துல இருந்து கடவுள் உலகத்துக்கு போக முடியுமா? முடியாது. இந்த உலகத்திலிருந்து கடவுள் உலகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் இந்த உடம்பு 5 பஞ்சபூதங்களை கொண்டு செய்யப்பட்டது. எப்படி? இந்த உடம்பு 5 பஞ்சபூதங்களை கொண்டு செய்யப்பட்டது. 96 தத்துவங்கள் என்ற ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரால் இந்த உடம்பு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறது. மொபைல் வந்து சாஃப்ட்வேரால் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த உடம்புக்கு 96 தத்துவங்களால் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து வேற சாஃப்ட்வேர். கடவுளுடைய சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ஃபிளாஷ் பண்ணணும். இந்த மொபைல்ல இந்த மனித உடம்புல கடவுளுடைய சாஃப்ட்வேரை ஃபிளாஷ் பண்ணா இந்த மொபைல் என்ன பண்ண அதுக்கு வெர்ஷனா மாறிடும். நாம ஒரு வெர்ஷன்ல இருக்கோம் சரிங்களா? நாம ஒரு வெர்ஷன்ல இருக்கோம். கடவுள் வந்து நம்ம கலந்தா ஃபிளாஷ் பண்ணா நம்ம வந்து கடவுள் உலகத்துக்கு போகக்கூடிய உடம்ப அந்த வெர்ஷன் அந்த சாஃப்ட்வேர் தான் ரெடி பண்ணுவார். இந்த உலகத்திலிருந்து எந்த பொருளை கொண்டும் கடவுள் உலகத்துக்கு போகக்கூடிய உடம்பை நாம் செய்ய முடியாது. நமக்கு கடவுள் உலகத்துக்கு செல்லணும்னாக்க நமக்கு வந்து பொண்ணு உடம்பு வேணும். இது வந்து அழுக்கு உடம்பு, சுத்த உடம்பு வேணும். அந்த சுத்த உடம்ப கடவுள் தான் நமக்கு வந்து செய்து கொடுப்பார். பட் கடவுள் எப்படி செஞ்சு கொடுப்பார்? கோடான கோடி பேர் கொல்ல பேர் எல்லாம் சுடுகாட்டுக்கு போறாரு. கடவுள் பார்த்துட்டாங்க. கடவுள் பார்த்து கொடுத்தாங்க. கடவுள் தடுக்கிறாங்களா? தடுக்கல இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு கூட எப்படி செஞ்சு கொடுப்பார் அப்படின்னாக்க கடவுள் வந்து ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் தன் உலகத்துக்கு வர வேண்டும் என்றால் உனக்கு ஒரு தரம் வேணும், உனக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அந்த தகுதி இருந்தா நீங்க எந்த உலகத்துல யாராக, யாருக்கு கணவராக, யாருக்கு புருஷனாக, யாருக்கு பொண்டாட்டியாக, யாருக்கு பிள்ளையாக இருந்தாலும்
கடவுள் வந்து உங்களை கலந்து விடுவார். ஐயோ நம்ம தெரியாது, நமக்கு புரியாது, நம்ம இந்த ஊரில் இருக்கிறோமே, கடவுள் நம்மளை கலப்பாரா, கடவுள் உலகம் நமக்கு கிடைக்குமா, கடவுள் இன்பம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த செயலுடனாக இருந்தாலும், எந்த தரத்தில் இருந்தாலும், கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு தரத்தை, ஒரு யோக முறையை, ஒரு வழிபாட்டை ஒரு மனிதன் செய்தால் அவர் அந்த மனிதனை கலப்பார். கலந்து அவருக்கு தன் உலகத்தை, தன் கடவுளிலே தன்னையே, கடைசியா கடவுள் தன்னையே தந்து அருஞ்சோதியால் என்னை வேதித்த என் தனி இன்பே. கடவுள் தன்னையே தருகிறார். கடவுள் எப்படி அவருடைய அருளை மட்டும் நமக்கு தரல, தன்னையே தருகிறார். வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி கடவுள் அருட்பெருஞ்சோதி கடவுளையே தந்தார். இப்போ அருட்பெருஞ்சோதி வேறு, வள்ளலார் வேறு இல்லை. ஏனென்றால் அருட்பெருஞ்சோதியவே வள்ளலாருக்கு வந்து தந்தார். அருட்பெருஞ்சோதியை நமக்கு எல்லாம் தர அவர் ரெடியாக இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார். கடவுள் வந்து தன்னையே நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். என்பால் வருவதற்கென்றே அருள் ஈகின்றேன் ஈகின்றேன். என்கிட்ட யாரெல்லாம் வருகிறீங்களோ அவங்களுக்கு நான் அருள் தரேன், வாங்க வாருங்கள் வாருங்கள். ஏன் உரைத்தேன்? இந்த அருட்பாளன் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். யான் அடியும் பயனை நீதான் அடைதல் பொருட்டு. நான் மரணத்தை உழைத்து சுடுகாடு போகாம விண்ணுலகத்தில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி கடவுளை நான் அடைஞ்சேன். அதுபோல நீங்களும் அந்த நிலையை அடையணும் அப்படின்றதுதான் திருவருட்பா 6ஆம் திருமுறையிலே உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கின்றேன் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்றேன். ஏன் நான் உங்களுக்கு சொன்னாக்க, உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் மரணமில்லா பெருவாழ், சுடுகாடே போகாம வாழ்வணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு திருவருட்பா நான் கொடுத்துருக்குறேன். திருவருட்பா நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன், சன்மார்க்க சங்கத்தை நான் ஏன் அமைச்சேன், சத்தியஞான சபையை நான் ஏன் கட்டினாக்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நான் மரணமில்லா பெருவாழ் அடைந்த மாதிரி நீங்களும் அடையணும் என்று தான் சொன்னேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றேன். அப்போ அதுக்கு வள்ளல் பெருமான் சொல்வது, என்கிட்ட வாங்க, என்பால் வாருங்கள், என்பால் வாருங்கள் அப்படின்னு பெருமான் சொல்றேன். ஏன் அவர் பால் போகணும் அப்படின்னாக்க, இந்த நம்ம வாழ்ந்த உலகத்தினுடைய லட்சணத்தை தான் நான் சொன்னேன். கடந்த அரை மணி நேரமா நம்ம வாழ்ந்த உலகத்தினுடைய லட்சணம் தான். காலை எழுந்தி நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் ஓடினாலும் என்னதான் சாப்பிட்டாலும் கடைசி வரைக்கும் இன்பம் அப்படிங்கிறத அடையாமே, இன்பம் அப்படிங்கிறத புரியாமவே இறந்து போயிடுறாங்க. இப்படிதான் கோடான கோடி பிறவியில செத்து செத்து பிறந்து பிறந்து செத்து செத்து இங்கே வந்துருக்கிறோம். கடைசியா ஏதோ பல கோடி ஜென்மங்கள்ல செய்த புண்ணியத்தின் விளைவு தான் இன்னைக்கு இந்த கொக்குள் சன்மார்க்க சங்கத்தெல்லாம் நாமெல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறோம். கோடான கோடி பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த இறைவன், இந்த கடவுள் மார்க்கம் ஒரு மனிதனுக்கு தெரியவே வரும். அடையிறது ஒரு 2ஆம் பட்சம். ஒரு மனிதனுக்கு கடவுள் இந்த மார்க்கம் தெரியணும் அப்படின்னாக்க அவர் பல கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் வரும். புண்ணியம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த இறைவன் வந்து பொருந்துவார். புண்ணியம் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த அருட்பாவை கிடைக்கும். புண்ணியம் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த அருட்பாவை படிப்பார்கள். புண்ணியம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த அருட்பாவை புரிய வரும். புண்ணியம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த அருட்பாவை விளங்கிக் கொள்வார்கள். புண்ணியம் உள்ளவர்கள் மட்டும்தான் கடைபிடிப்பார்கள். கடைசியாக புண்ணியம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இறைவனும் பொருந்துவார். எண்ணிய படியெல்லாம் இயற்றுக என்று எண்ணி புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. இந்த இறைவன் நான் சொன்ன ஏற்கனவே நம்மளை பொருந்தி தான் விண்ணு உலகத்துக்கு, கடவுள் உலகத்துக்குள்ள உடம்பை செய்து கொடுப்பார். ஆனால் அவர் எதன் அடிப்படையில் நமக்கு பொருந்துறார் அப்படின்னா, புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து பொருந்துறார். புண்ணிய பயனா பூத்தஞ்செயல் புண்ணியம். அப்போ எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்றினை புண்ணிய பலத்தால் இந்த இறைவன் பொருந்திய நிதியாக இருக்கிறார். இப்போ புண்ணியவர்கள், நாம் இங்கே வந்திருக்கின்றவர்கள் எல்லாமே புண்ணியவர்கள். அதனால தான் இந்த இறைவன் பொருந்தி இந்த ஒரு உண்மை, இப்படி ஒரு உண்மை இருக்குதுன்னு நம்ம தெரிவதற்கான காரணம் நாம் எல்லாம் புண்ணியவர்கள். முதல்ல நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். புண்ணியம் செய்ததுனால தான் இந்த உண்மை, இந்த மார்க்கம். இங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காரோம், இங்கே வந்து வழிபாடு செய்து கொண்டு போகணும்னா கூட ஒரு புண்ணியம் தான் வரும். இந்த ஊரை சுற்றி கோடான கோடி பேர் லட்சக்கணக்கில் இருப்பாங்க.
இருப்பாங்க. எத்தனை பேருக்கு நமக்கு ஒரு மரணம் ஒன்று உண்டு, அந்த மரணத்தை சரி பண்ற, மரணத்தை நீக்கிக்கின்ற ஒரு மார்க்கம் ஒன்று உண்டு அப்படின்னு எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் தெரியும்? அப்படின்னா வெரி லெஸ், ரொம்ப குறைந்தபட்சமான சதவிகிதம் தான் இந்த உண்மை தெரியும். அந்த குறைந்தபட்சமான செலக்டட், கடவுள் முதல் செலக்ட் பண்றார். இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி பேரில் ஆன்மாக்களை ஸ்கேன் பண்றார். ஸ்கேன் பண்ணி யாரெல்லாம் புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அவர்களை முதல் செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி அவங்கள உலகத்துக்கு ட்ரைனிங் அனுப்புறார். நான் முதல்ல சொன்னேன், நம்மள எது வந்துடுறோம்? ட்ரைனிங் வந்துடுறோம். நாமெல்லாம் நல்லா பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டு புள்ளக்குட்டிகளை கற்றுக்கிட்டு உலகத்தில் பெருமையாக வாழ்வதற்காக இல்லை, அது பக்கம். ஆனால் அதுக்காக இல்லை. நம்ம எதுக்கு வந்துருந்தா நம்ம ஆன்மாவுக்கு பக்குவம் இல்லை. எங்கே பக்குவம் இல்லை? கடவுள் உலகத்தில் போய் கடவுளாக வாழ்வதற்கு பக்குவம் இல்லை. அந்த பக்குவத்தை அடைவதற்காகத்தான் இந்த ட்ரைனிங் சென்டர், இந்த யூனிவர்சல், இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பயிற்சி அரங்கம். இந்த பயிற்சி அரங்கத்தை நாம் வந்து இந்த மனிதர்களை பார்த்து பேசி பழகி வாழ்ந்து பயிற்சியை பக்குவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கருணையா நம்முடைய உள்ளத்துல பூர்ணமான கருணையோட இருந்தா அந்த கடவுள் வந்து கலக்குறாரு. யாரு? அற்புதம். அவர் கலந்து நம்ம அந்த உடம்ப, அழியிற இந்த உடம்ப அழியாத உடம்பாக மாத்துறார். நாம மாற்ற முடியாது, நாம நமக்கு செய்யவும் தெரியாது. அழியிற உடம்ப அழியாத உடம்பா அற்புதத்தை கடவுள் தான் மாற்ற முடியும். நம்ம மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை ஒழித்து வாழ்வதற்கான தகுதி படைத்தவர்கள். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களா பரவாயில்ல, இந்த வினாடியிலிருந்து நீங்க நினைச்சா கூட கடவுள் அருளை பெற்று விடலாம். ஒவ்வொருவருக்கும் இந்த தரம், இந்த தகுதி வந்து இருக்கிறது. இதுக்கு முன்னாடி தெரியல, அந்த தெய்வத்தை வணங்குறேன், அந்த தெய்வத்தை வணங்குறேன், பரவாயில்ல. இன்னைக்கு இப்பொழுது மரணம் எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? வரும் தானே? யாருக்காவது மரணம் வரலன்னு சொல்ல முடியுமா? யாராக்காரும் மரணம் இல்லை சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருக்கும் மரணம் வரும். அந்த மரணம்ங்கிற நோய்க்கு மருந்து தான் திரு அருட்பா. மரணம் என்பதற்கு மருந்து தான் சன்மார்க்கம். இந்த சங்கம்ங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த ஊரில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நோய் வர இருக்கிறது. அது மரணம்ங்கிற நோய். அந்த நோய்க்கெல்லாம் மருந்து தான் இந்த சங்கம். அந்த நோய்க்கு மருந்தை எப்படி தயார் செய்து கொள்வது, அந்த மருந்தை எப்படி சாப்பிடுவது, அந்த மருந்து நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதற்கு ஒரு அடையாள சின்னம் தான் இந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற கொக்குளம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் மரணம் வரும், எல்லாருக்கும் மரணத்துக்குமான மருந்து இந்த இடத்துல இருக்கு. இதை நாம வந்து இது ஒரு கோயில் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கின்ற மரணத்துக்கான ஒரு மருந்து இந்த ஊரில் அமைந்திருக்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்தியஞான சபை. அதனால் இங்கே வந்து செல்கின்றவர்கள் கண்டிப்பாக மரணத்தை ஒழித்து கடவுளோடு கடவுளாக இன்பமாக சுகமான ஒரு வாழ்வாக அடைவதற்கு தகுதிப்படுத்தப்படுவீர்கள். முதல்ல இங்கே வாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிங்க, உங்களை பற்றி புரிஞ்சுக்கிங்க. நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், இதை தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. அதை பிறகு உங்களுக்கு வந்து இதுக்கு எதுக்கு இந்த சங்கம் இந்த உலகத்தில் இந்த இடத்துல எதுக்காக வச்சப்பட்டிருக்குது அப்படிங்கிற உண்மை வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு காட்டுகின்ற வாழ்க்கை வளர்க்கிறமாக விளைவிக்கின்ற கடவுள் கடவுள் என்பது என்ன? எக்காலத்துவம். முதல்ல வாழ்க்கை என்பது எக்காலத்துவம். எக்காலம்னா இருநூறு பல 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 கோடிகள் போய்கொண்டே இருக்குது. சக்தி பல யுகங்கள் போயிட்டு அதோட எத்தனை யுகங்கள் வந்தாலும் எக்காலத்திலும் அழியாத ஒரு வாழ்க்கையை சன்மார்க்கம் நடத்தும். எவ்விதத்தும் எந்த விதத்திலுமே மனிதனுக்கு மரணமே வராத ஒரு வாழ்க்கையை சன்மார்க்க ஒரு சுக வாழ்க்கையை சன்மார்க்கப்படும். எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை சன்மார்க்கம் கொடுக்க வல்லது. அதனால்தான் சன்மார்க்க வாழ்க்கை தான் ஒரு மனிதனுக்கு சுக வாழ்க்கையாக அமைய வேண்டும். இந்த உலகத்து வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையும் சுக வாழ்க்கையா இருக்க முடியாது. சன்மார்க்க வாழ்க்கை மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய சொந்த இடத்துக்கு அழைத்து செல்லும். ஒரு மனிதன் எங்கதான் வந்து இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு சொந்த வீடு எங்க இருக்கு? ஒரு விஷயமா இங்க வந்துருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு சுகமா இருக்காது. நீங்க அங்கேயே ஏதோ வேலையா வந்து அந்த வேலையா முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போனா எப்படி உங்களுக்கு திருப்தி ஒரு இன்பமா இருக்க முடியுமோ அது மாதிரி
நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். துன்பம் ஒழித்துலாம் இங்க வாழ முடியாது. இந்த உலகத்துல எதை தேடினாலும் சரி, எதை புரிஞ்சாலும் சரி, கண்டிப்பா துன்பத்தை ஒழித்திருக்க முடியாது. ஏன்னா இறைவன் எல்லா இன்பத்திலுமே துன்பத்தை கலைந்தே வைத்திருக்கிறார். துன்பமே இல்லாத ஒரு இன்பம் உலகத்துல எந்த இன்பமும் கிடையாது. அதனால நீங்க ரொம்ப தெளிவா இருக்கு. நான் அதை செஞ்சுட்டு போடலாம்னு இருக்கிறேன், நான் இதை அழிஞ்சிட்டு வரலாம்னு இருக்கிறேன், நான் அப்பதான் மூடலாம்னு இருக்கிறேன், இப்பதான் மூடலாம்னு இருக்கிறேன், அப்புறமா நான் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு வரேன். அப்படிதான் உங்களை நீங்க ஏமாற்றி கொள்ளாதீங்க. நீங்க எதை செட்டில் பண்ணுறது உலகத்துல ஒண்ணுமே இல்லை. என்னைக்கு நம்ம போய் கடவுளோட கடவுளாக வாழ்றோம் அதுதான் ஃபுல் செட்டில்மெண்ட். அதுக்கு நீ செட்டில்மெண்ட் தான் ஒண்ணு இல்லை. ஒரு கார்ல போறோம், ஒரு லைட் எடுத்து அடிக்குது, ஒரு 20 மீட்டர் கிடைக்கும். 20 மீட்டர் போனோடனே அடுத்த 20 மீட்டர் அடிக்கும். அந்த 20 மீட்டர் போனோடனே அடுத்த அடிக்கும். அதை போல உள்ள வாழ்க்கை. கல்யாணம் ஆகிட்டா இன்பமா இருக்கலாம், பிள்ளை கிட்ட இன்பமா இருக்கலாம், அப்புறமா இன்பமா இருக்கலாம், அப்புறமா இன்பமா இருக்கலாம். எப்பயுமே இன்பமா இருக்க முடியாது. இன்பமா எப்ப இருக்க முடியாது? நீங்க கடவுளோடு கடவுளாக, அற்புதம் ஆனவராக, சாதி மதம் சமயம் இனம் இதெல்லாம் அப்பாற்பட்டு கடந்து இருக்கின்ற சொருபமாக ஒளி சொருபமாக இருக்கின்ற அற்புதம் இருக்கிறவராக நீங்க என்னைக்கு ஆகிறீங்களோ அன்னைக்குதான் 100% பிளிஸ்ஃபுல் லைஃப், ஆனந்தமான பேரானந்தமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அன்னைக்குதான். அதுதான் உண்மையான சுகம். உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா சுகங்களுமே ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல இருக்கும். ஒருத்தவங்க நம்ம கோபப்படுறோம் அப்படின்னாக்க அந்த கோபத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்புல வந்து ரத்த ஓட்டங்கள் நம்முடைய உணவுகள்லாம் மாறுபடும். ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாக்க ரத்த ஓட்டம் துடிக்கும். ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு 11 மணிக்கு வரனால நம்ம ரத்த ஓட்டங்கள் வந்து தீவிரமாக துடிக்கும். ஆனால் அந்த உலக விஷயம் நீங்க எதை எதிர்பார்த்தாலும் எதை நோக்கி போனாலும் ஒரு உடம்புக்குள்ள ஒரு மன சூடு, மைண்ட்ல வந்து சூடு ஏறிக்கொண்டே இருக்கும். மன சூடு என்ன பண்ணும்? ரத்த சூடாக மாறும். ரத்த சூடு என்ன செய்யும்? பல்வேறு விதமான நோய்களுக்கு காரணமாக. நீங்க எல்லா ஊர்களிலுமே எல்லாருக்குமே நமக்கு வந்து சுகர், வீட்டுக்கு சுகர், வீட்டுக்கு பல ஹார்ட் சம்பந்தமான நோய்கள்லாம் நீங்க வருவதற்கான காரணமே என்னன்னாக்க உலக தேவைக்காக மனிதன் ஓடிக்கிட்டு ஓட்டம், மனிதன் ஓடிக்கிட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். நான் மனிதனுக்கு வந்த நோயெல்லாம் மனதால் வந்த நோயெல்லாம் வரும். இப்போ மனத்தை என்ன பண்ணுறது? உலகத்தை நோக்கி கொண்டு போய்கிட்டு வரைக்கும் அவனுக்கு சூடு குறையாது. ஆனால் அந்த மனசை அப்படியே டைவர்ட் பண்ணி இந்த ஆன்மீக பக்கம் சினிமாக்க பக்கம் நோக்கினா பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை, கடவுள் வந்திக்காக காத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. மனிதனுக்கு கடவுளை அடைய சினிமாக்க கும்பிடலையோ எல்லாம் வச்சோம். இந்த உலகத்தில் ஒரு மனநிலைமையான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நீங்க எல்லா சன்மார்க்கத்தை உங்களுக்கான பாடத்தை நீங்க வந்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஆரோக்கியமா வாழ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழணும் அப்படின்னாக்க அதற்கான பாடத்திட்டமும் நம்முடைய சன்மார்க்கத்தில் இருக்கு. அதனால கடவுள் வாழ்வதற்கான பாடத்திட்டமும் சன்மார்க்கத்தில் இருக்குது. உலகத்தில் ஆரோக்கியமான வாழ்வதற்கான பாடத்திட்டமும் ஆரோக்கிய விதிகளும் நமக்கு வந்து சன்மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க முதல்ல ஆரோக்கியமா இருப்பதற்காக சன்மார்க்கத்துக்கு வாங்க, வேதங்களை படிங்க, நூல்களை படிங்க, திரையுலகத்தெல்லாம் சாதனை செய்யுங்க. இதை செய்யும்போது உங்களுக்கு உண்மை புரியும். நீங்க யாரு, எங்க போய் சேரணும், நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும்னு உங்களுக்கு தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு உண்மையை, உங்களுக்கான ஒரு சுகத்தை, உங்களுக்கான ஒரு இன்பத்தை சன்மார்க்கம் கண்டிப்பா ஒரு சுக வாழ்வை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கும். அதனால சன்மார்க்கத்துக்கு வந்துட்டா கடவுளை அடைஞ்சிட முடியுமா? வளராரை வணங்கிட்டா கடவுளை அடைஞ்சிட முடியுமா? சரி, எங்க தாத்தா வந்து சன்மார்க்கத்தை கும்பிட்டாரு, எங்க தாத்தா சன்மார்க்கம் வணங்கினாரு, அவர்தான் இறந்து போயிட்டாரு, அழுப்பாப்பட்டு கண்டிப்பா கிடைச்சிருமா? ஏதாவது கேரண்டி இருக்குங்களா? ஏதாவது வாரண்டி இருக்குங்களா? அந்த தெய்வத்துக்கு போறோம், தெய்வத்துக்கு வரும், உங்க சன்மார்க்கத்தை கும்பிட்டா, உங்க சன்மார்க்க கடவுளை வாழ்ந்துட்டா கண்டிப்பா மரணம் பெருவாள் இருந்தா அதுக்கு ஏதாவது கேட்டு இருந்தா அதுக்கு ஏதாவது உங்க சாமி சொல்லியிருக்காரா அப்படின்னாக்க தயவான அன்பர்களே, தயவு செய்து ஒரு விஷயத்தை நாம் வந்து புரிஞ்சுட்டு தெரிய வரணும். வளர் பெருமானார் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
சாப்பிடறவங்க கூட சொல்லலாம், சாப்பிட ருச்சி நீ கூட சொல்லலாம். நீ ஏன் சொல்லணும் அப்ப நான் சொல்ல போறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் சொல்ல போறா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாம இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டுமா சொல்லிட்டுமா ஒரு முறை இப்ப மொபைல் ஏதோ வச்சிருக்கீங்களா, ஒரு முறை இப்ப எனக்கு என் நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரிங் விடுங்க, ஒரு ரிங் விட்டாங்க என் மொபைலுக்கு வந்துடும் இல்லையா, வந்துடுமா வந்துடுங்க. ஒரு ரிங் விட்டாங்க எனக்கு வந்துடும். இப்ப நாம வந்து எல்லாருமே அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கு ஒரு ரிங் விட்டாச்சு. எப்படி அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ரிங் போயிட்டு இப்ப நாம விட்ட ரிங் வந்து அருட்பெருஞ்சோதி மொபைலுக்கு ரிங் போய்கிட்டது. யாரெல்லாம் மிஸ் கால் போட்டாங்களோ வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு முறை நம்ம மிஸ் கால் கொடுத்தா கூட இறைவன் உலகத்துக்கு மிஸ் காலா போயிடும். யாரெல்லாம் ஒரு முறை சொன்னா கூட நீங்க விரும்புறீங்க விரும்பல, நீங்க ஆசைப்படுறீங்க ஆசைப்படல, நீங்க வரீங்க வரல, கடைப்பிடிக்கிறீங்க கடைப்பிடிக்கல, உங்களை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை என் உலகத்துக்கு நான் அழைத்து செல்வேன், நீங்க விரும்பினாலும் விரும்பாலும் சரி அப்படி என்று வள்ளலார் வந்து 5 சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு கடவுள் 5 சத்தியம் பண்றார். சத்தியமா நீ கொடுப்பியா? சத்தியமா கொடுப்பேன். கடை சொல்றா சத்தியமா கொடுப்பேன், சத்தியமா நான் உனக்கு அருள் கொடுப்பேன். மகமாருக்கு உனக்கு தெளிவா கொடுப்பியா? சத்தியமா கொடுப்பேன். சகா கல்வி கொடுப்பியா? சத்தியமா கொடுப்பேன். சுள்ளாடு பொங்கலை தடுப்பியா? சத்தியமா கொடுப்பேன். ஒரு பாடல் புத்தி எஞ்சு முதல்ல பாடலே சொல்லி தலைப்பே புத்தி எஞ்சு. கிடைக்குமா கிடைக்காதா? சன்மார்க்க பொருளா சுடுகாடு போறாங்களே நமக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? புத்தி அஞ்சாதீங்க. சற்று நெஞ்சமே சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நீ இனி நன்முத்தையும் நானவை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே. ஒரு கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை நீங்க மகாமந்திரத்தை சொல்லிட்டா கூட எப்படி மிஸ்காலா ஒரு மொபைல் போயிடுச்சுன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா 100% 5 சத்தியம் சொல்றார். நித்தியமான ஒரு நெறியில் உங்களை நான் செலுத்துவேன் அப்படின்னு கடவுள் வந்து சத்தியம் செய்து கொடுத்துருக்கார். இதோட என்ன வாங்க ஒரு மனிதன் சொன்னவே நம்ம சத்தியமா சொல்ல கேட்கிறோம். ஒரு கடவுளே மனிதனுக்கு 5 சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். அதனால கொடுப்பாரா கொடுமாட்டாரா தருவாரா தரமாட்டாரான்னு எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. உங்களால் முடிந்தவருக்கு கடைப்பிடிங்க. உங்களால் முடிந்தவருக்கு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு நித்தியமான சுதந்திரமாக வலியுறுத்துகின்ற சுகவாழ்வு கிடைக்கும் 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 கிடைக்கும். புரியுதுங்களா புரியுதுங்களா? அதனால எந்தவித அச்சமும் பட வேண்டாம், எந்தவித சந்தேகத்தும் பட வேண்டாம். அற்புதமான கடவுள் அற்புதமான இறைவன். அதான் அருட்பெருஞ்சோதிக்கு மகாமந்திரத்தில் மட்டும்தான் 5 உயிரெழுத்துக்கள். சாதாரண உயிரெழுத்துக்கள் 5 உயிரெழுத்துக்கள் இருக்கு. ஏன் மகாமந்திரத்தை சொன்னா அருட்பெருஞ்சோதி கடவுள் எப்படி நெருங்கி போவோம்? ஓம் என்று சொன்னா போவாதா? சரவ என்று சொன்னா போவாதா?
என்ன